சிட்டி லிமிட்டுக்குள்ள வர நம்ம குன்றத்தூர் மெயின் ஏரியால ஆன் மெயின் ரோட் மேல இன்னைக்கு நாம 2 பிளாட் பார்க்க வந்திருக்கோம். அதுல ஒரு பிளாட் கமர்ஷியல் பிளாட் வேற. நீங்க கமர்ஷியல் கட்டி நல்லா வாடகை விடலாம். குறைஞ்சபட்சம் 50,000 வரைக்கும் வாடகை வரும். இருக்க லொகேஷன் எங்கன்னு பார்த்தோம்னா இதுதான் அவுட்டர் ரிங் ரோட் ஜங்ஷனுங்க. இந்த ஜங்ஷன்ல இருந்து ரைட் எடுக்கிற இந்த ரோட்ல இங்கிருந்து வெறும் 700 மீட்டர்ஸ்ல ஆன் மெயின் ரோட் மேல நம்ம பிளாட் அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி இப்போ இந்த ரோடு 30 அடி ரோடா இருக்கு. 150 அடி ரோடா எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணாலுமே நம்ம கம்யூனிட்டி உள்ளத்தில் இருக்கிறதுனால அந்த எக்ஸ்டென்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே இருக்க ஃபர்ஸ்ட் பிளாட் கமர்ஷியல் பிளாட்டா மாறிடும். பக்கத்திலே ஷெல் பெட்ரோல் பங்க் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த கம்யூனிட்டிக்குள்ள தான் 2 பிளாட் இருக்கு. பிளாட் நம்பர் 13 அண்ட் பிளாட் நம்பர் 14 உள்ள நுழையும் போது ரைட் சைடில் இருக்க ஃபர்ஸ்ட் பிளாட் அண்ட் செகண்ட் பிளாட். ஃபர்ஸ்ட் பிளாட் கார்னர் பிளாட் வேற, நார்த் ஈஸ்ட் கார்னர் பிளாட். ஓகேவா, மிஸ் பண்ணாதீங்க. 13ஆம் நம்பர் பிளாட்டோட சைஸ் 1073 ஸ்கொயர் ஃபீட். 14ஆம் நம்பர் பிளாட்டோட சைஸ் 1262 ஸ்கொயர் ஃபீட். ஓகேவா, சிஎம்டி அப்ரூவ்டு தான். இதில் இந்த கார்னர் பிளாட்டு கமர்ஷியல் பிளாட்டு 150 அடி ரோட்டுக்கு மேலே வரும். குன்றத்தூரில் இவ்வளோ மெயினில் கமர்ஷியல் கம் ரெசிடென்ஷியல் பர்பஸில் பிளாட்டுகள் கிடைக்கிறது ரொம்ப ரேரான விஷயம். இங்கே கிடைச்சிருக்க மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஷாப் கட்டுறதா இருக்கட்டும், இல்லை ஹாஸ்பிட்டல், கிளினிக்கு, வாட் எவர் நீங்கள் சூப்பர் மார்க்கெட் பிளான் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் 100% இந்த இடம் சூட் ஆகுங்க. ஏன்னா இருக்கிறது 150 ரோட்டு மேலே மெயின் ரோட்டு மேலே வந்துடும். சரிங்களா, பஸ் போகிற மெயின் ரோட்டு மேலே இது. ஸோ இங்கே பிளாட்டோட ரேட்டு 6,200 ருபீஸுங்க. ரேட் நெகோஷியபிள் தான். டேரக்டர் ஓனர் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து பாருங்க. இந்த ப்ராஜெக்ட்டோட ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா கீழே ப்ளே பண்ணிட்டு டேப் பண்ணுங்க, ப்ளே ஆகும். வீடியோக்கு லைக் போடுங்க. இது போல பல பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் வர காத்துக்கிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.